ஸோ செஞ்சுரியன் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானை பீட் பண்ணி WTC 2000 ஃபைனலுக்குள்ள போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு கெட் குவாலிஃபைட் ஃபார் தி WTC 2025 ஃபைனல். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டா போடுறீங்க வீடியோன்னு சொல்லிட்டு. ஐம் வெரி சாரி, சுத்தமா டைம் கிடைக்கல. அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சை பத்தி என்னால கரெக்டான டைம்ல ரிவ்யூ போட முடியல. ஆறி போன காஃபியை குடிச்ச மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சில பேருங்க இருப்பாங்க, என்னது சிவாஜி செத்து போயிட்டாரா, என்னது சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆயிடுச்சா WTC ஃபைனலுக்கு அப்படின்ற மாதிரி சில பேருங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாகிஸ்தான் டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரிஸ் WTC பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செஞ்சுரியன்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 2 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் த WTC 2025 ஃபைனல். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷனை கொடுத்தே ஆகணும். ஒரு செம த்ரில்லர் ஆஃப் மேட்ச் தான் சொல்ல முடியும். மக்களே கண்டிப்பா கிரெடிட் பாகிஸ்தானுக்கும் கொடுக்கணும். கடைசி வரைக்கும் செம்மையா ஃபைட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி செஞ்சுரியன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அந்த ஒரு விக்கெட்ல டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி லோ ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும். லைக் 220, 230, 240 அந்த அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300க்கு மேலலாம் ரெண்டு டீமும் அடிக்கிறதுல ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பிகாஸ் அங்க இருக்கிற விக்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்டியூசிவ் டு தி ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கும். புரியுதா? அந்த ஒரு ஸ்பைஸா இருக்கும். விக்கெட் பயங்கரமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்குலாம் ஒன்றும் பெருசா அசிஸ்டன்டே இருக்காது. ஆப்வியஸ்லி இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் பாகிஸ்தான் கிட்டயும் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. முகமது அப்பாஸ் இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்குள்ள வராருன்னும் போதே எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 3 years கழிச்சு அவர் வராரு. இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பவுலர். புரியுதா உங்களுக்கு? பாகிஸ்தான்லயே நியூ பால்ல அவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்தவர் அவரு. அவரை நிறைய பேர் மறந்துருப்பாங்க, நிறைய பேருக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. 3 years இஸ் அ லாங் டைம் மக்களே. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரியில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பிளஸ் இன்ஜுரிக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் விளையாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழைய ஃபார்முக்கு வந்து ஆல்மோஸ்ட் பாகிஸ்தானுக்கு இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு சிங்கிள் ஹேண்டடா. பட் எனிவேஸ் சவுத் ஆப்பிரிக்கா டிசர்வ் டு வின் திஸ் மேட்ச். பிகாஸ் அவங்க நிஜமாவே க்ரூஷியல் டைம்ல செம்மையா விளையாடினாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு டாஸ் வின் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செஞ்சுரியன்ல ஏர்லியரா ஆடுறது இன்னுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது. ஏன்னா அந்த சீ மூமெண்ட் இன்னுமே அதிகமா இருக்கும், அந்த மாய்ஸ்சரும் அதிகமா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி செமையா போட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ். அண்ட் பாகிஸ்தான் could able to score only 211. அதுல டாப் ஸ்கோரர் கம்ரான் குலாம் more than 50 runs அடிச்சாரு. நல்ல ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸே சொல்லலாம். ரிஸ்வான்லாம் ஒரு 20 runs அடிச்சாரு. அமீர் ஜமால் லோவர் ஆர்டர்ல ஒரு 20 runs. அதுக்கு மேல யாருமே பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணல. இன்னும் ஒரு 40-50 runs, மேபி ஒரு 260 இந்த ஒரு பர்டிகுலர் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒண்ணுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, பாகிஸ்தான் 211 வந்ததே பெரிய விஷயம். அதுக்கு முக்கியமான காரணம் கம்ரான் குலாமோட அந்த ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ். புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மேபி ஒரு 170, 175ல சுருண்டு இருப்பாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் எடுத்தீங்கன்னா பிக் ஆஃப் த பவுலர்ஸ் டேன் பேட்டர்சன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இவருக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 33 years ஆயிடுச்சு. ஓகே, லேட்டா தான் உள்ள வராரு. இதுக்கு முன்னாடி எங்கா வந்து டெபியூலாம் பண்ணாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப வருஷமா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடல. இந்த வருஷத்துல ஸ்டார்டிங்ல நியூசிலாண்டோட விளையாண்டார். புரியுதா உங்களுக்கு? சவுத் ஆப்பிரிக்கா அவங்க 3rd ஸ்டிங் டீம் அமைச்சாங்களே அந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு. இப்ப திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுத்து சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்தாரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்தாலும். அதே மாதிரி கார்பின் பாஷ் அவரோட டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவங்க ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க கிரவுண்ட்ல. நிஜமாவே they were so happy. and entire சவுத் ஆப்பிரிக்கா crowd வந்து பாத்தீங்கன்னா பம்ப்ட் அப் இருந்தாங்க. பிகாஸ் they know that இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்மாஸ்பியரே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அதனால திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா they scored 301 runs, ஆல்மோஸ்ட் 90 runs லீட் எடுத்துட்டாங்க. 90 runs லீட் செஞ்சுரியன்ல வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் லீடுங்க. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ஒரு ரன்ஸ் அது வந்து செஞ்சுரியன்ல அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஸோ கிட்டத்தட்ட அந்த ஸ்கோரை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் அடிச்சாரு. 89 runs, ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏடன் மார்க்ரம் ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு பெரிய நாக் எதுவுமே அந்த அளவுக்கு விளையாடல. எப்போ தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் டிசப்பாயிண்ட் தான் பண்ணிருக்காரு. பட் ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல ஏடன் மார்க்ரம் சூப்பரா விளையாடினார் 2 இன்னிங்ஸ்லுமே. புரியுதா உங்களுக்கு? அது மெயினா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 89 was so crucial. அவரோட பேக் ஃபுட் ஷாட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருந்துச்சு. அவருக்கு ஏத்த மாதிரி இருந்தது. சூப்பரா விளையாடினாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் கேம்ல 89ன்றது இட்ஸ் நாட் ஈஸி திங். புரியுதா உங்களுக்கு? அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் மற்ற பேட்ஸ்மேன்லாம் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. யாருமே ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல. ஏன்னா விக்கெட் வந்து ஸ்பைசியா இருந்தது. பாகிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. பட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட் எங்க தெரியுமாங்க? கார்பின் பாஷ் லோவர் டவுன்ல இஸ் அன் ஆல்ரவுண்டர், நம்ம நல்லா தெரியும். அவர் இறங்கி ஒரு 81 runs அடிச்சாரு. அந்த 81 runs தான் இந்த 90 runs லீட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸ்டார்டிங்ல ஏடன் மார்க்ரம் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. நியூ பால வந்து கவர் பண்ணி ஆடினாரு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி பிளேயிங் நியூ பால் இந்த ஒரு பர்டிகுலர் செஞ்சுரியன் விக்கெட்ல. இருந்தாலும்
கார்பின் போஷ் ஆன அந்த 81 நாட் அவுட் வாஸ் கேம் சேஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு பெரிய லீட் எடுக்க முடிஞ்சது. ஸோ பாகிஸ்தான் டிசப்பாயிண்டட். ஏன்னா அவ்வளோ சூப்பரா போட்டு அவ்வளோ பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பையும் லாஸ்டா ஆட விட்டாங்க. அண்ட் கார்பின் போஷ் அவ்வளோ அடிக்க விட்டாங்கன்னும் போது தேவர் சோ டிசப்பாயிண்டட். அதுல எந்த டவுட்டுமே இல்லை, அது மூஞ்சிலே கிளியரா தெரிஞ்சுது. அண்ட் பாகிஸ்தான்ல பிக் ஆஃப் த போலர்ஸ் எடுத்துக்கிட்டா குராம் ஷசாத், நசீம் ஷா மூணு விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லைக் சொன்ன மாதிரி முகமது அப்பாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசா போடல. செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் ஒரு செம கம்பேக் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசா அவர் போடலன்றது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கொஞ்சம் பெட்டரா விளாண்டாங்க. 237 ரன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 26 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? பட் அது பத்தாது. ஏன்னா 90 ரன்ஸ் நீங்க லீட கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 300 அடிச்சிருக்கணும். ஒரு 200 டார்கெட் கொடுத்திருந்தாங்கன்னா, இல்ல ஒரு 180-185 மாதிரி டார்கெட் கொடுத்திருந்தா பாகிஸ்தான் அந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. சோ பேட்டிங் எஃபர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் பாகிஸ்தான் கண்டிப்பா வி நீட் டு அப்ரிஷியேட் சவுத் ஷக்கீலுங்க. செம பிளேயரா தெரியுறாரு. லுக் அட் இஸ் ஆவரேஜ். எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே விளையாடுறாரு. நான் பார்த்தவருக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்லயும் நல்லா விளையாடுறாரு. எங்கெல்லாம் அவர் இஸ் கோயிங் அண்ட் பிளேயிங் டெஸ்ட் கிரிக்கெட்ல டெஃபினட்டா அவரோட அந்த ஒரு டெக்னிக்கை காமிக்கிறாரு. ரொம்ப காம்பாக்டா இருக்காரு. சச் அ க்ரூஷுவல் பிளேயர் ஃபார் பாகிஸ்தான். அவர் அடிச்ச 85 ரொம்ப க்ரூஷுவல். இல்லைன்னா அந்த 148 லீட் கூட வந்திருக்காது. பிளஸ் பாபர் அசாமும் நல்லா விளையாடினார் ஃபார் 50. ஒரு ஃபைட்டிங் 50 சொல்லலாம். கரெக்டா குரூவுக்குள்ள வந்தாரு. அப்பதான் ஒரு ஃபீல்ட் செட் பண்ணாங்க, டீப் பாயிண்ட் செட் பண்ணிட்டாங்க. யான்சன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷார்ட் பால் போட்டார் அவுட் சைட் ஆஃப். இவர் வந்து கேரி டே வெயிட்டர், அதாவது யாருமே கிடையாது டீப்ல, ஒரே ஒரு ஆள் அவர் தான். ஓபன் பேஸ் பண்ணி சும்மா அப்படி லைட்டா அடிச்சாரு பாருங்க. சின்ன கிரவுண்ட் தானே, செஞ்சுரியன் ஸ்கொயர் கிரவுண்ட்லாம் சின்னது, நேரா டீப் பாயிண்ட் கேட்ச் போயிடுச்சு. ஆக்சுவலா ஹி வில் பி சோ டிசப்பாயிண்டட். ஏன்னா நல்ல ஒரு ரிதம்ல இருந்தார் ஆக்சுவலா பாபர் அசாம். சோ அந்த டைம்ல அந்த ஷாட் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கிரவுண்டோட ஆடி இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கீ மூமெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க, முக்கியமான கீ மூமெண்ட்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா கரெக்டா அடிச்சாங்க. சோ அது ஒரு மேஜர் ரீசன் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றதுக்கு. சோ சவுத் ஷக்கீல் என்னதான் 80 ரன்ஸ்க்கு மேல அடிச்சாலுமே they could able to என்ன சொல்றது, அந்த லீட வந்து பாத்தீங்கன்னா 148 தான் அவங்களால ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சது. 147 148 தான் ஸ்ட்ரெச் பண்ண முடிஞ்சது. சவுத் ஆப்பிரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கோ யான்சன் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸ்ரீலங்காவோட செமையா ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயே செகண்ட் இன்னிங்ஸ்ல செமையா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அவரோட அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி செமையா போட்டாரு. வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரபடா கூட நல்லா போட்டாரு, நிறைய பீட்டன் ஆச்சு. தவிர யான்சன் வந்து பாத்தீங்கன்னா செமையா விக்கெட்ஸ் எடுத்தாரு. தட் இஸ் வாட் வேர் சோ க்ரூஷுவல். அண்ட் 147 டார்கெட் போதே பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கியான டார்கெட் தான். பட் ஸ்டில் நான் பர்சனலா என்ன நினைச்சேன்னா சவுத் ஆப்பிரிக்கா மேபி இதை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் நினைச்சேன். ஸ்டார்டிங்ல ஏர்லி விக்கெட்ஸ் எல்லாம் விட்டாங்க 12 for 2. அந்த டைம்லாம் ரொம்ப பிரஷர்ல இருந்தாங்க. பட் மார்க்ரமும் சரி பவுமாவும் சரி நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பவுமா விக்கெட் ரொம்ப கான்ட்ரவர்சியான விக்கெட். கான்ட்ரவர்சின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமோ பண்ணல, இல்ல அம்பையரோ ஏதோ பண்ணல, அம்பையர் அவுட் குத்தாரு அவ்வளவுதான். இவர் ரிவ்யூ போயிருந்தாருன்னா அது நாட் அவுட். ஏன்னா பேட்லயே படல, அவரோட பேண்ட்ல லைட்டா அப்படி ஒராசிட்டு போகுது. சோ ரிவ்யூ எடுத்திருந்தாருன்னா அது நாட் அவுட். எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரியல, அவர் பேட்ல பட்டுச்சுன்னு ஃபீல் பண்ணாரான்னு தெரியல, அவுட் குத்தானே அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்க. பவுமா ஆக்சுவலா ரொம்ப வந்து காஷியஸா இருந்திருக்கணும். ஏன்னா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். தோத்து இருந்தாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த பத்தி பெருசா பேசப்பட்டிருக்கும். எனக்கு இதுதான் புரியல. சவுத் ஆப்பிரிக்கால எப்படியாவது சோக்காயி தோக்கணும் அப்படின்ற மாதிரியே விளையாடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. வின் பண்ணிட்டாங்க, ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் பவுமாலாம் வந்து அப்படி போனதை பார்க்கும்போது யோ என்னயா நீங்களே ஒரு இடம் கொடுக்குறீங்களே, எவ்வளவு காலகாலமா இதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, எஜ்ஜு பட்டுச்சான்னு கூட உனக்கு தெரியாத ஒரு குரூஷுவலான ஒரு இன்னிங்ஸ்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலா. அண்ட் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஸோ 96 for 4 ஏதோ தான் இருந்தாங்க. டப்பா விக்கெட் விட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது நம்ப மாட்டீங்க, லாஸ்ட் ஒரு 3 ரன்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் டக்குன்னு வந்துச்சு. இன்ஃபேக்ட் 99 ரன்ஸ் இருக்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா ஐ திங்க் தேவர் 99 for 5. 99 for 5ல இருந்து 99 for 8ங்க. அவங்க அப்பாஸ் 2 விக்கெட் எடுத்தாரு. இன்னொரு பக்கம் அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போலர் விக்கெட் எடுத்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல கலகிட்டாங்க பாகிஸ்தான். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஆடி போயிட்டாங்க. கிரௌட்லாம் வந்து ஸ்டன் ஆயிட்டாங்க. நான் கூட நினைச்சேன் கொய்யால சோக் தான் பண்ண போறாங்க இவங்க வழக்கம் போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் மார்க்கோ யான்சன் ரபடா, அதாவது அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு 48 ரன் அடிக்க வேண்டியது. பிரஷர் தான், 2 விக்கெட் தான் இருக்கு. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பேட் பிடிக்க தெரியும். பாத்துக்கோங்க, they are all quality bowlers. யான்சனும் சரி ரபடாவும் சரி எல்லாருமே குவாலிட்டி bowlers. at the same time they can able to bat also. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நாளைக்கு WTC ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா உள்ள இறங்கும் போது அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். எப்படி ஆஸ்திரேலியா நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் தம்பி எங்க கிட்ட 10 இருக்குமே பேட்டிங் இருக்கு, ரபடா இருக்கும் நாங்க ஆடுவோம். சோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்காக்கு. லைக் 8 விக்கெட்ஸ் போனாலுமே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் யான்சன் ஆடுறாரு, ரபடா ஆல்சோ டீசன்ட் பேட்னு. ஆனா ரபடா இன்னிங்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. மார்க்கோ யான்சன் அடிப்பாரு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா ரபடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் இன்னிங்ஸ் விளையாடுனாரு பாருங்க, அல்டிமேட்டா இருந்துச்சு. கடைசியா வின்னிங் ஷாட் மார்க்கோ யான்சன் அடிச்சு முடிச்சோன்னே சுமார் 2 பேர் அப்படி கத்துனாங்க பாருங்க. பிகாஸ் தே நோ த வேல்யூ ஆஃப் திஸ் மேட்ச். வின் பண்ணா
WTC ஃபைனல் சும்மா கிடையாதுங்க. அவங்க T20 ஃபைனல் ஆல்ரெடி கோட்டா விட்டாங்க அப்படின்னும் போது they will be so desperate-ல எப்படியாவது இன்னொரு ICC ஈவெண்ட் அடிக்கணும்டா அப்படின்னும் போது and they well deserve தான் சொல்ல முடியும். எஸ் மேபி அவங்க வந்து 2 டெஸ்ட் மேட்சஸா விளையாடி இருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ். ஆப்வியஸ்லி 2 டெஸ்ட் மேட்ச் ஆனீங்கன்னா எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ். பிகாஸ் நீங்க 6 பாயிண்ட்ஸ் வின் பண்ணலாம் ஒரு மேட்ச் வின் பண்ணலாம். சோ அது எல்லாமே இருக்கட்டும். பட் ஸ்டில் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்க்கும் போது ஒரு வந்து சூப்பர் டீம் தான் இருக்கு. இந்த டீம் ஃபைனலுக்கு ஆடக்கூடிய தகுதி இருக்காப்பா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. சோ அந்த வகையில தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதனால சரியான விக்டரி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பாகிஸ்தான் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் அதுக்காக அவங்க ரொம்பவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தலையை குனிஞ்சு போகணும்னு கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் செம்மையா ஃபைட் பேக் கொடுத்தாங்க. கண்டிப்பா முகமது அப்பாஸ் அவரை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பாகிஸ்தான் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னைக்குமே ஒரு சப்பானியன் டீம் போய் சவுத் ஆப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ இல்ல நியூசிலாண்டோ போய் ஆடும்போது அந்த முதல் டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மேபி செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல கண்டிஷன்ஸ்க்கு புரிஞ்சுக்கிட்டு நல்லா விளையாடலாம் பாகிஸ்தான். ஸோ கண்டிப்பா அடுத்த ஒரு டெஸ்ட் மேட்ச் எப்படியாவது வின் பண்ண பார்ப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் தோத்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. WTC இம்பாக்ட் ஆகுது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க குவாலிஃபை. பட் ஸ்டில் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சை ஜெயிச்சு 2-0 ஆகணும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சூப்பர் டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.